அதாவது ஊழலின் தொடக்க இடமே விஓவை தான். விஓவை வந்து பயங்கரமான முறைகேடு பண்ணியிருக்காங்க அந்த புதிய குவாரிக்கு. அதாவது நம்ம ஆதாரமற்ற குற்றங்களை யார் மேலேயும் சுமத்தக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி டவர் எந்த குவாரி பக்கத்தில் போகுதுன்னா ஆராய்வு பண்ணி ராஜகுளத்தூர்ல இது மாதிரி ஒரு 2 புதிய குவாரிக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த விஓ வந்து இந்த மாதிரி 300 மீட்டர்ல இந்த மாதிரி லைன் 53 மீட்டர்ல போகுது. அப்புறம் இன்னொரு குவாரிக்கு வந்து மின்கம்பங்கள் இது மாதிரி இல்ல அப்படின்னு உண்மையான தகவல்களை அந்த விஓ வழங்கியிருக்காங்க. அதாவது அவங்க மீட்டர் அதிகமா குறைச்சு சொல்லியிருக்கலாம், அது அங்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த கம்பத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம விஓ இங்க இருந்து அங்க அந்த 50 மீட்டர்ல தான் 50 மீட்டர்ல தான் அந்த இடம் தான் அங்கதான் இருக்கு குவாரி, புது குவாரி. இந்த மின் கம்பத்தையும் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி அந்த இடத்துக்கு பக்கத்திலே வாரி போகுது, குளத்து வாரி, பெரிய வாரி. அதுக்கான ரோட்ல ஒரு பெரிய பாலமே போட்டு வச்சிருக்காங்க. அதையுமே நான் வீடியோல இணைக்கிறேன். அந்த பெரிய வாரிலிருந்து ஒரு 50 மீட்டர் இடைவெளி விட்டு தான் கல்குவாரி தொடங்க வேண்டும் என்பது ஒரு விதி. 1959 தமிழ்நாடு மினரல் கன்செஷன் ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு விதியை அனுமதிக்கிற பட்டா இடம் வந்து இந்த வாரிக்கு பக்கத்திலே இருக்கு. இதுதான் வாரி. இந்த வாரியை அவங்க மறைச்சிருக்காங்க. இந்த வாரியே விஓ மேடம் காட்டல, சுற்றுச்சூழல் அனுமதியிலுமே காட்டல, வெறும் வண்டி பாதையை தான் காட்டியிருக்காங்க. இந்த வாரியே இல்லைன்னா இங்க ஒரு பெரிய செங்கிலி குளம்னு ஒரு குளமே இருக்கு, பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு போற வாரி தான் இது. இந்த வாரியே இல்லைன்னா அந்த வாரிக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பாலம், அந்த ரோட்டுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பாலம் அரசு செலவு பண்ணி போட்டிருக்காங்க? இவ்வளவு பெரிய பாலம் எதுக்கு? அதாவது பெரிய வாரி ஒரு 200. ஏன்னா ஏற்கனவே இந்த நிறுவனம் எங்க வாரியையே அங்க பழைய குவாரியில வாரியே காலி பண்ணிட்டாங்க. மறுபடியும் இங்க உள்ள ஒரு வாரியை காலி பண்றதுக்காக இந்த வாரியையும் தகவல்ல மறைச்சிருக்காங்க. இதுக்கு முழு காரணம் விஓ அவர்கள் தான். விஓ அவர்கள் வந்து ஊழலின் மொத்தம் இடமாக இங்க இருக்கிறார். அவரை பத்தின நிறைய கம்ப்ளைண்ட் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி அரசாங்க அதிகாரிகளை எதிர்த்து பேசுவது என்பதற்காக யோசிச்சுட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. விஓ மேடம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது திங்கட்கிழமை வந்து மனு நாளில் நாங்கள் சிஎம் பெட்டிஷன் நாளில் போய் விஓ மேடம் வந்து மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் இந்த விஓ வந்து பணியிடம் நீக்கம் செய்து வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்ல போறோம். அப்படி அவங்க நீக்காட்டி நாங்கள் இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு அவங்க மேல நாங்கள் வழக்கு தொடரவும் தயாராக உள்ளோம். அதாவது நாங்கள் வந்து அவங்கள பழி வாங்குறது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது. இனி புதிதாக வருபவர்கள் கூட இப்படி ஒரு நடவடிக்கை இருக்கும், இந்த ஊருக்கு வந்து நல்லதை பண்ணணும், நல்லதை செய்யணும், தவறான தகவல்களை நம்ம வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் என்பதற்காக நாங்கள் விஓ மேல நடவடிக்கை இருக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் வந்து ஒரு விஓ மேல